ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று நான் ஒரு கனவு கண்டேன். யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு தெரியுமா? பெரிய கனவு. 2 பேர் என்னிடம் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை சொல்றாங்க. அந்த 2 பேர் என்ன கூட்டிட்டு போனாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? அர்துல் முகத்தஸா. அர்துல் முகத்தஸா என்று குர்ஆன்ல வருது பலஸ்தீனுக்கு தான். அர்துல் முகத்தஸா என்று குர்ஆன் சொல்றது பலஸ்தீனுடைய பூமிக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அர்துல் முகத்தஸா. அந்த 2 பேரும் என்ன கூட்டிட்டு போனதோட நான் முதலாவது ஒரு இடத்தை அடைந்தேன். அந்த இடத்தில் 2 மனிதர்கள், ஒருவர் நின்று கொண்டிருந்தார், மற்றவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கனவுல நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய கையில இரும்பாலான கொழுக்கி இருக்குது. இரும்பாலான கொழுக்கி என்ன? உதாரணமா இறைச்ச கொழுவோமே, மாட்டு இறைச்சிகளை ஆடுகளை அறுத்துட்டு கொழுவி வைப்பாங்களே, இது மாதிரி கொழுக்கி இருக்கு. கல்லு என்கிறது அரபுல. நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர் என்ன செய்யறார்? உட்கார்ந்து இருக்கிற மனிதனுடைய தாடையில அதான் குத்துற. குத்தியதோட அது பிடரியாக பின்னால வெளியே வருது. திரும்ப அதை இழுத்து எடுக்கிறார். எடுத்து அடுத்த பக்கம் குத்துறார். கல்லூகள் குத்தியதோட அது பிடரில பின்னால வருது. இத குத்துறதுக்கு இடையில இது சரியாயிடுச்சு. திரும்ப இத கலத்தி திரும்ப வலது பக்கம் குத்துறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேர்த்தையும் கேட்டாங்க, இது யார் அப்பா, என்ன நடக்குது? அந்த 2 பேரும் சொன்னாங்க, போங்க போங்க. இப்ப போய்தாச்சு. 2வது ஒரு கட்டம் வருது கனவு. 2வது கட்டம் என்ன? அதுவும் 2 பேர். 2 பேர், ஒருவர் அப்படியே மல்லாக்க படுத்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர் என்ன செய்யறார்? பெரிய ஒரு கல் எடுத்து இவருடைய தலையை உடைக்கிறார். தலை உடையுது. தலை உடைஞ்சதோட அந்த கல் அப்படியே உருண்டு போகுது. அவர் போய் என்ன செய்யறார்? அந்த உருண்டு போன கல்ல திரும்ப எடுத்துட்டு வாரதுக்கு இடையில அந்த தலை சரியாயிடுச்சு. திரும்ப தலையில் அடிக்கிறார். தலை உடையும். இப்படியே நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேர்ட்டையும் கேட்டாங்க, இது என்ன நடக்குது? யார் இது? அந்த 2 பேரும் ஒன்றும் பேச இல்லை. போங்க, என்ன போங்க. 3வது இடத்தை அடைகிறார். 3வது இடம் எவ்வாறான இடம் என்றா, அந்த இடம் அடுப்ப போல, தண்ணூர், பெரிய ஒரு அடுப்பு. அதனுடைய மேல் பகுதி மிக சின்ன பகுதி, ஆனா கீழ்ப்பகுதி விசாலமான பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குள்ள எட்டி பார்க்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் நிர்வாணமாக இருக்கிறார். அங்க என்ன நடக்குதுன்னா, கீழே நெருப்பு பத்து. அந்த நெருப்புடைய ஜுவாலை கூடியதோட அப்படியே எல்லாரும் மேல வர, மேல வந்ததோட நெருப்பு ஜுவாலை குறையுது, அப்படி கீழே போற. கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கனவு திரும்ப எரியுது, திரும்ப மேல வர, அப்படி நடந்து கொண்டே இருக்கு. அந்த 2 பேர்ட்டையும் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன நடக்குது? சொன்னாங்க, போங்க, இன்னும் போங்க. 4வது இடம் வருது, இரத்த ஆறு. என்ன ஆறு? இரத்த ஆறு. அந்த இரத்த ஆறிலே 2 மனிதர்கள். ஒரு மனிதர் மற்ற மனிதனுடைய வாய்க்குள்ள கல்ல போட்டு அடிக்கிறார். கல்லால வாயிலுக்கு அடிக்கிறார். அப்படியே அந்த கல்லு போய் சேருது. திரும்ப வாரத்துக்கு இடையில அவன் கரைக்கு போயிடாம திரும்ப அடிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அந்த 2 பேர்ட்டையும் கேட்டாங்க, இது யார், என்ன நடக்குது? அவங்க சொன்னாங்க, போங்க, இன்னும் போங்க. அப்படியே கூட்டிட்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும். 5வதாக பெரிய ஒரு தோட்டம், அழகான பசுமையான தோட்டம். அந்த தோட்டத்துல பாக்குறாங்க ஒரு வயதான மனிதர். அந்த வயதான மனிதரை சுத்தி சின்ன பிள்ளைகள் இருக்கு. சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. இத பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு மனிதரை பார்த்தாங்க, நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கனவா இருக்கும். எங்களுக்கு ஒரு சின்ன கனவு உண்டாலே நாங்க பயந்துருவோம். இந்த கனவு போயிட்டு நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார். அப்படியே ஒரு மரம், அந்த மரத்தில் ஏற சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தில் ஏறினா, அந்த மரத்துல பெரிய ஒரு மாளிகை. மரத்துல மாளிகைன்னா மரம் எவ்வளவு பெருசா இருக்கும்.
அந்த மாளிகைக்குள்ள போனா ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இது என்ன இது? போங்க மேல போங்க. இப்ப அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் மரத்துக்கு மேல வர வச்சாங்க. ஏறியாச்சு. ஏறினா இன்னொரு பெரிய மாளிகை. அதுல வாலிபர்களும் வயோதிபர்களும் மாத்திரம் தான். இது என்ன? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரை கேட்டாங்க, சரி இவ்வளோ நேரமா எனக்கு எவ்வளோ விடயங்களை சுத்தி காட்டிட்டீங்க, ஒன்றையும் சொல்லல. இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க சொல்றதுக்கு. சொன்னாங்க, முதலாவதாக சொன்னாங்க, நீங்க முதல் பாத்தீங்களே, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய தாடியில குத்துறார் இரும்பால, அது அப்படியே பிளறியால பின்னால வருதே, இது யார் தெரியுமா? இவர்தான் உலகத்துடைய பொய்யன். உலகத்தில பொய்யனாக வாழ்ந்தவர், அல்லாஹ்வை பொய்ப்பித்தவர், ரசூலை பொய்ப்பித்தவர், கல்லாப். எதுவரைக்கும் தண்டனை? கியாமத் வரைக்கும். இந்த ரூஹுக்கு தான் தண்டனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் பார்க்கிறாங்க, ரூஹுக்கு நடந்த தண்டனை சொல்றாங்க. அந்த 2 மலக்கும் கியாமத் வரைக்கும் இவருடைய தாடையில குத்தப்படும் இரும்பால கொண்டே இருக்கு. இரண்டாவது நீங்க பாத்தீங்களே, தலையை உடைக்கிறது யாரு தெரியுமா? குர்ஆனை படித்து அமல் செய்யாத மனிதர்கள். குர்ஆனை படித்து அமல் செய்யாத மனிதர்களுடைய தலை உடைக்கப்படும். எப்ப? ரூஹா இருக்கிறது. சகோதரர்களே, குர்ஆனே படிக்காது என்ன தண்டனை? இது குர்ஆனை படிச்சு அமல் செய்யல. இது அல்லாஹ் காட்டினான் கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது, ஆண்கள் பெண்களை நிர்வாணமாக பார்த்தாங்களே, அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் விபச்சாரிகள். உலகத்துல ஹலாலான திருமணம் செய்தும் ஜினா செய்தவர்கள். யார்? முஸ்லிம். முஸ்லிமாக இருந்து பாவம் செய்தோம். சகோதரர்களே, பாவம் செய்யலாம், ஆனா தௌபா செய்யணும். மனிதன் பாவம் செய்யக்கூடியவர். தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்காட்டித்தான் இந்த தண்டனைகள் எல்லாம். நான்காவது, அந்த இரத்த ஆறுகள்ல கல்லுகளால வாயில அடிக்கப்படுதே, அவங்க யார் தெரியுமா? உலகத்திலே சகோதரர்களே, வட்டி சாப்பிட்டவர்கள். உலகத்திலே வட்டியில் இறங்கியவர்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்டுகிறார். அதற்கு பிறகு அப்படியே வந்தாங்களே அந்த வயதான மனிதர், அவர் யார் தெரியுமா? அவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொல்றாங்க அந்த 2 பேரும் கனவுக்கு விளக்கம். அந்த பிள்ளைகள் யார் தெரியுமா? அந்த வயசாலியை சுத்தி இருந்தாங்களே பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் தான் சின்ன வயசுல மௌத்தான பிள்ளைகள். அது முஸ்லிம் காஃபிர் என்ற வித்தியாசம் இல்லை. சிறு வயதிலே மௌத்தான பிள்ளைகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளர்ப்பிலே தான் இருக்கிறது. அடுத்ததாக சொன்னாங்க அந்த 2 பேரும், அந்த நெருப்பு மூட்டிய மனிதனை பார்த்தீங்களே, அது யார் தெரியுமா? அதுதான் நரகத்துக்கு பொறுப்பான மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நரகத்துக்கு பொறுப்பான மாலிக் அலைஹிஸ்ஸலாம் தான். அதற்கு பிறகு நீங்க ஒரு இடத்துல ஏறினீங்களே சொர்க்கம் மாதிரி, அதுல ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் கண்டீர்களே, அது என்ன தெரியுமா? அதுதான் பொதுவான சுவர்க்கம், எல்லோரும் நுழையக்கூடிய சுவர்க்கம். அதுதான். அதற்கு மேல இன்னொரு சொர்க்கத்தை பார்த்தீங்களே, வாலிபர்களும் ஆண்கள், வாலிப ஆண்களும் வயோதிபர்களும், இதுதான் சுஹதாக்களுடைய சொர்க்கம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் யார் தெரியுமா? நான் ஜிப்ரீல், இவர் மீகாயில். யார் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். நான் ஜிப்ரீல், மீகாயில் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் மேல பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பார்த்தாங்க, மேகத்தை போல ஒன்று வருது. சொன்னாங்க அந்த 2 பேரும், உங்களிடம் அதுதான் சொர்க்கத்துக்கு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, விடுங்க நான் போறேன் என் இடத்துக்கு. கனவுலே அந்த 2 பேரும் சொன்னாங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் ஆயுள் மீதமாக இருக்குது உங்களுக்கு, நீங்க அதை முடிச்சிட்டு வந்தாங்க போகலாம். சகோதரர்கள், எவ்வளவு பெரிய கனவைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுக்கு பின்னால சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்தார். இதுல முக்கியமான விடயம் என்னன்னா, முஸ்லீம்கள் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், ஒவ்வொரு முஸ்லீம்களையும் பாதுகாக்கணும். முஸ்லீம் ஒரிஜினல் முஸ்லீமாக உலகத்துல வாழும். சகோதரர்களே, பாவ சூழல்கள்ல மாட்டிக்கொண்ட முஸ்லீம்களுடைய ரூஹுகள் இந்த இடங்கள்ல இருக்கும். எதுவரைக்கும்? கியாமத் வரைக்கும். கியாமத் வரைக்கும் சகோதரர்களே. தொழாத முஸ்லீம் எங்களுக்கு தெரியும், தொழாத முஸ்லீம், நோம்பு பிடிக்காத முஸ்லீம், ஹஜ் செய்யாத முஸ்லீம், ஆனா முஸ்லீம் தான். அவங்க நரகத்துக்கு போய்த்தான் சகோதரர்களே சொர்க்கம் வரும். நரகத்தை விடுங்க, நரகம் தொடங்க இல்லையே. நரகம் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துல நரகம். இது ரூஹுகள் போய் இருக்கிற இடம்.